Hey guys, warm welcomes to all. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெறும் காஃபி தான். என்னடா காஃபில ஒரு ரெசிபின்னு சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பட் காஃபி வந்துட்டு நம்ம பால் இல்லாமல் போட போகிறோம். பால் இல்லாமல் எப்படி காஃபி போட போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தண்ணி வேணும். இன்றைக்கி நாங்கள் ஒரு கப்பில் போட போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி. அடுத்து வறுத்த கொத்தமல்லி நாங்கள் ஆல்ரெடி வறுத்த வச்சுருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஒரு கை அளவு. அப்புறம் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஜிஞ்சர் அது போதும். அப்புறம் 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் நமக்கு காஃபி பவுடர் வேணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் இதனால போட்டுக்கலாம். நாங்கள் ப்ரூவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1-2 இந்த கொத்தமல்லியும் இஞ்சியும் நம்ம அரைச்சிக்கணும். வாங்க அரைச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை அரைச்சிக்கலாம். 1-2 நம்ம அரைச்சா போதும். நாங்கள் அம்மியில் தான் அரைக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளோட கொத்தமல்லி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதோடய நம்ம ஜிஞ்சரையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து இனிமேல் நம்ம காஃபி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், இந்த அளவுக்கு வாட்டர் இருந்தால் போதும். இது ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நம்ம பவுல் நல்லா சூடேறினதுக்கப்புறம் தான் போடணும். தண்ணி ஊற்றின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொரியாண்டர் ஜிஞ்சர் இது போட்டுக்கலாம். இன்னொரு ஆப்ஷனல் என்னென்னா சுக்கு போட்டால் இன்னும் நமக்கு டேஸ்ட்டு பெட்டராக இருக்கும். நாங்கள் சுக்கு இல்லாதனால நாங்கள் இஞ்சி போடுறோம். அடுத்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். நிறையா சுகர் போடுறமேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ப்ரௌன் சுகர் சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதிகமாகவே போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். அடுத்து காஃபி பவுடர் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ இது நல்லா கொதி வரணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கணும். இப்போ ஆக்சுவலி இந்த கொரியாண்டர் காஃபி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலாக இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சீக்கிரம் க்யூர் ஆகும். நமக்கு ரொம்ப குயிக்காகவே டைஜஸ்ட் ஆகிடும். அடுத்து இந்த ஒரு டே ஃபுல்லுமே சாப்பிடாமல் இருப்பாங்க. கேட்டால் பசிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த காஃபி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அப்பப்போ பசிக்கும். எனக்கு இன்றைக்கி தலைவலி இருந்துச்சு. அதுக்கு இந்த காஃபி குடித்தோன்னே எனக்கு தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் இந்த காஃபியை நான் குடித்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குடித்தேன். ஸோ குடித்தோன்னே தலைவலி பெட்டராக ஃபீல் பண்ணேன். அதனால் இதே ஒரு வீடியோ எடுத்து போட்டலான்னு போட்டோம். நீங்களும் இதை குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தலைவலி இல்லை வேறு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் குறைஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்களாம் இந்த காஃபி வச்சு குடிக்கிறப்ப நமக்கு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். சேம் லைக் இந்த சண்டேஸில் இல்லை பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவதுனா நம்ம நல்லா ஹெவியாக சாப்பிடுவோம். அன்றைக்கெலாம் நமக்கு டைஜஸ்ட் ஆகாமல் உடனே சோடா ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரி தான் நம்ம தேடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த காஃபி வச்சு குடிச்சோன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு குயிக்காகவும் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொரியாண்டர் காஃபி இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். ஓரளவுக்கு பாயில் ஆனால் போதும். ரொம்பலாம் நம்ம பாயில் பண்ண தேவையில்ல. நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.